மலையாள படத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே அங்கே உள்ள மலையாள ஆடியன்ஸுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் இங்கே உள்ள தமிழ் ஆடியன்ஸுக்கு அவ்வளோ பிடிக்குது. அந்த படத்தில் உள்ள எளிமையான கதையாக இருக்கட்டும், அந்த கதையை அவங்க படமாக்கின விதமாக இருக்கட்டும், அந்த கதையில் நடித்த கேரக்டராக இருக்கட்டும், முக்கியமாக அந்த கதையில் உள்ள யதார்த்தமாக இருக்கட்டும், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இன்றைக்கி ஒரு படம், சூப்பரான படம், கும்பலிங்கி நைட்ஸ். அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கும்பலிங்கி நைட்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, 4 அண்ணன் தம்பிங்க, 4 பேரும் வெவ்வேறு கருத்துடையவங்க. இதுல மெயின் ரோல் யாருன்னு பாத்தீங்கன்னா பாபி. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுறாரு. அவரோட கல்யாணத்தை இவங்க 3 பேரும் எப்படி சேர்ந்து நடத்தி வைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. இவங்க 4 பேரும் ஒரு ஃபிஷர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் பேரு சஜி, செகண்ட் அண்ணன் பேரு போனி, மூணாவதா இருக்கிறவர் பேரு பாபி, 4வது பையன் பேரு பிராங்கி. இந்த கதை ஆரம்பிக்கிறதே பிராங்கியோடைய கதாபாத்திரத்துல இருந்து தான். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஹாஸ்டல் பசங்க எல்லாருமே சம்மர் ஹாலிடேக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் சோகமா பெட்ல படுத்திருக்காரு. அப்படி என்னதான் வீட்டுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. வீட்டுக்கு வரதே பிடிக்காம வேற வழியும் இல்லாம சோகமா வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. வந்த உடனே வீட்டு அப்படியே வெறிச்சோடி கிடக்கு. அதுக்கப்புறம் அவர் மீன் வலையை எடுத்துட்டு போய் மீனை பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட 2வது அண்ணன் அவர் வந்து ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டுட்டு அப்படியே போதையில தள்ளாடிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய மூத்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் சரியான சண்டை ஆரம்பிச்சது. இதை பார்த்த பிராங்கி ரொம்ப டென்ஷன் ஆகி நின்றுகிட்டு இருக்காப்புல. பிராங்கியும் போனியும் கிட்டத்தட்ட ஒரே மனநிலைமை கொண்டவங்க. அதே மாதிரி தான் சஜியும் பாபியும் ஒரே மனநிலைமை கொண்டவங்க. இவங்க 2 பேருக்கும் ஒத்து போது, அவங்க 2 பேருக்கும் ஒத்து போல. அதான் இவங்க கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பாபியும் அவருடைய ஃப்ரெண்டும் கடற்கரையில பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்திருக்கும் போது அவருடைய ஃப்ரெண்டு நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதுக்கு பாபி இதை பார்த்துட்டு இவெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்றானே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் பாபியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த லவருடைய பேரு பேபி. அவங்களோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவங்க அக்காவுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில். ஃபகத் ஃபாசிலுடைய கேரக்டரை எந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் அப்ஜஸ்டான ஒரு கேரக்டரா தான் வடிவமைச்சிருக்காங்க. அவரே தன்னை ஒரு பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிற மாதிரி. ஒரு நாள் பாபி ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண போறேன், இனிமே வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்க முடியாது, இனிமே நான் ஒழுங்கா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபிய கழட்டி விட்டு போயிடுறாரு. என்ன ஆனாலும் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாபிக்கு நம்ம ஃப்ரெண்ட் அவங்க ஃபேமிலிக்காக நம்மளை கழட்டி விட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட ஃபேமிலி அண்ட் ஃபியூச்சர் மேல அவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் விளையாட்டா லவ் பண்ணிட்டு இருந்த லவ்வை அவர் வந்து சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாபி வந்து அவருடைய மூத்த அண்ணன் கிட்ட நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன், வா நம்ம போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவரு என்ன நீ அண்ணன் சொன்னாதான் நான் அவன் கூட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாபி சரி அண்ணன்னு சொல்லி தொலைகன்னு சொல்லி அண்ணன் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் மனுஷன் விழுந்து விழுந்து சிரிப்பாரு பாருங்களேன். நம்மளுக்கே வந்து சிரிப்பு வரும். அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பாரு. அன்பே சிவம் படத்துல ஒரு டைலாக் வரும், தீவிரவாதி என்ன மாதிரி அசிங்கமா தழும்போடலாம் இருக்க மாட்டான், உங்களை மாதிரி ரொம்ப அழகா தான் இருப்பான். அதே மாதிரி தான் ஃபகத் ஃபாசிலோட கேரக்டரும் ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவுக்கு ஒரு மிஸ்ட்ரியா சரி நல்லவ மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். ஆனா போக போக ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா போய்கிட்டு இருக்கும் ஃபகத் ஃபாசில் கேரக்டர். ஃபர்ஸ்ட் நான் நடிச்ச சௌபின் சாகிரோட நடிப்பு நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும். அவருடைய நடிப்பு யதார்த்தமா அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவர் பண்ண ஒரு சின்ன தப்புனால அவரோட ஃப்ரெண்டு இறந்துருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் அண்ட் அவரோட பேபியை நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு அவங்கள கூட்டிட்டு வராரு. இதை பார்த்த உடனே நம்ம பிராங்கிக்கு செம்ம ஹாப்பி. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு அப்போதான் அவனோட மூஞ்சில நம்ம சிரிப்பையே பார்க்க முடியும். அவ்வளோ ஹாப்பியா சிரிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பேபியோட லவ்வுக்கு ஃபகத் ஃபாசில் ஒத்துக்கவே மாட்டாரு. அவனுக்கு வந்து சேவ் பண்ணிட்டு அதை கூட கொடுக்க அவனுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. ஆனா பேபி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது என்னோட வாழ்க்கை அப்படின்னு பேபி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய சண்டை வந்து ஃபகத் ஃபாசில் வந்து பேபியை வந்து அடிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேபியோட அக்காவுக்கு கோவம் வந்து ஃபகத் ஃபாசில திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் மனுஷன் ஒரு செயல் செய்வான் பாருங்க, நானும் கோவப்படுவான் இது பண்ணுவான்னு பார்த்தா ஒரு மிஸ்ட்ரியா ஒன்று நடக்கும். அப்படியே போய் ஒரு செவத்து மூளையில போய் அப்படியே ஒரு மூஞ்ச மறைச்சு அப்படியே நின்றுவான் ஒரு 15 நிமிஷத்துக்கு. இவங்க 2 பேருக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது. அதுக்கப்புறம் பேபியோட அக்கா போய் பயந்து அவங்க கிட்ட போய் ஃபகத் ஃபாசில் கிட்ட போய் சாரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னா கூட அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. அங்கே கட் பண்ணா பாபி வந்து பேபிக்கு தொடர்ந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. பேபி வந்து ஃபோனை எடுக்காதனால சரி வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் பாபி போய்
பேபி வீட்டை கதவை வந்து தட்டுறாங்க. ஃபகத் ஃபாசில் வந்து நார்மலாக ஒன்றுமே ஆகாத மாதிரி எதுவுமே பண்ணாத மாதிரி கதவை திறக்கிறாப்புல. திறந்ததுக்கப்புறம் வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் பாபி உள்ளே போனதுக்கப்புறம் கதவை சாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் சடனாக கதவை திறந்து பாபியோட செப்பல் எடுத்து ஆற்றுல தூக்கி வீசுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்க 2 அண்ணன்களும் என்ன நடக்குதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் விறுவிறுன்னு உள்ள ஓடி போனா பாபியை வந்து ஃபகத் ஃபாசில் அடிச்சு இழுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் உள்ள கதவை திறந்தது யாரான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோ மோஷன்ல எட்டி பாப்பாரு பாருங்க. சரியான சீனுங்க அது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள போய் ஃபகத் ஃபாசில் எப்படி அடிச்சுட்டு இவங்களை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிறதாங்க மீதி கதை. ஸ்டார்டிங்ல இருந்து நார்மலாக தான் நடிச்சுட்டு இருந்தார் ஃபகத் ஃபாசில். நம்மளுக்கு வந்து சௌபின் சாயிரோட நடிப்பு மற்றவங்க நடிப்புலாம் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஃபகத் ஃபாசில் கேரக்டர் மட்டும்தான் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி வெறித்தனமாக நடிச்சிட்டு பாரு நம்ம ஃபகத் ஃபாசில். ஒரு வழியாக பாபிக்கும் பேபிக்கும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இவங்க வீடே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக மாறுது. இந்த படத்தை ரைட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சியாம் புஷ்கர். டைரக்டர் வந்து மது சி நாராயணன். இவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு என்கேஜாக கொண்டு போயிருக்காரு. இந்த படத்தில் மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுசின் சியாம். எந்த சீனுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில். மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் பார்க்க வேண்டிய படம் தான்.